மகாநதி சீரியல் பல்லவன் கிட்ட பேசுவாங்க எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பேச போறேன். கார்த்திகாவை கல்யாணம் பண்றத பத்தி. கார்த்திகா வெண்ணிலாவை சேரன் ரொம்ப விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சேரன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. அண்ணி வீட்டுல நீங்க ரோட்ல அந்த கொலாய் சண்டை பார்த்தோமா, நீங்க வந்து அண்ணன் கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. இததான் அவங்க அப்படி இருந்தா என்ன, கார்த்திகா நல்ல பொண்ணா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. பல்லவன் அவங்க வந்து ஒரு பயந்தாங்குழி அண்ணி. அவங்க வீட்டுல ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா அடுத்து இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு பயந்து பயந்து தான் சொல்லி இங்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனை நம்பி எப்படி கல்யாணம் முடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்குறாங்க. ஒண்ணு நிலா இல்ல, நான் வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்ககிட்ட நான் பேசுறேன். நான் பேசி எப்படியாவது சேரனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நீ ஏற்கனவே சொன்னீங்க கோயில்ல சேரனை கல்யாணம் முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி. அது என் மூலமா நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அப்ப சேரன் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே கண்டிப்பா நிலா வந்து அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படி சொல்றாங்க. என்னப்பா என்ன விஷயம், ஊருக்கு கூப்பிட்டு வரேன் தாத்தாவுக்கு கால் பண்ண மனசுல சேரன் நினைக்கிறாங்க. தாத்தா அவங்க வந்து வேலை விஷயமா அந்த பொண்ணு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கூப்பிட்டு வர போறேன். அண்ணன் அதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் எனக்கு என்ன கல்யாணம், தம்பிகளை பாத்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம். எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம் தாத்தா சொல்லிட்டு சேரன் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணாலும் வெண்ணிலாவா அவங்க மாமாவோட அனுப்பிட்டு முதல்ல காவேரி எல்லாம் சொல்றாங்க. அதுவும் அந்த கார்த்திகா பொண்ணு தான் பேசணும். அவங்க அம்மா கிட்ட பேசி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் சொல்றாங்க கிட்ட பேசுறதுனால அந்த பொண்ணு நான் கல்யாணம் முடிக்க பார்த்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. விஜய் பொண்ணை பாவம் பயந்து பயந்து வெண்ணிலா மாமா பேசிக்கிட்டு இருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. இவர் தான் வெண்ணிலாவோட மாமா, அந்த பொண்ணு மேல விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அமைதியா இருக்கிறேன் அவங்களை வணக்கம் சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ள போறாங்க. அவங்க என்ன அந்த பொண்ணை அடிச்சு வீட்டுக்கு வராம பண்ணிடுவாங்க. ஏதாவது வந்தவனையும் பிரச்சனையா இருப்பாரு. மாமா வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. மாமா அப்படி சொல்லிட்டு இல்ல நான் பேசி உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறந்து போயிட்டாங்க மாமா பல்லவன் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேரன் கிட்ட பேச போறேன். கார்த்திகாவை கல்யாணம் பண்றத பத்தி. கார்த்திகா வந்து அப்படி சொல்றாங்க. ரொம்ப விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சேரன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. நீ ஏன் கூட வந்துருமா, நீங்க ரோட்ல அந்த கொலாய் சண்டை பார்த்தோமா, நீங்க வந்து அண்ணன் கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அப்படி இருந்தா என்ன, கார்த்திகா நல்ல பொண்ணா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. வந்து ரொம்ப நல்லவங்களா அவங்க வந்து ஒரு பயந்தாங்குழி அவங்க வீட்டுல ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா அடுத்து இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. அவங்க சரி பண்ணிருக்காங்க. பயந்து பயந்து தான் சொல்லி வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. பழைய ஞாபகம் எல்லாம் வந்து ஞாபகம் வந்து அதனால இப்ப நான் வந்து அவங்க வீட்டுல உள்ள நான் போல இருக்கு. விஜய் என்ன மறக்க முடியாது. கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். ஒரு தான் நான் சேர்ந்து வாழணும் கோயில்ல சேர வேண்டியதா ரொம்ப இடம் பிடிக்கிறாங்க. இல்லம்மா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பையனும் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். ஆனா நீ இல்லாத போது அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவனோட பொண்டாட்டி நல்ல பொண்ணா இருக்க போய் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை நமக்கு எடுக்கலாமா, வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனே வெண்ணிலாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட்டு போயிடுறாங்க அவங்க மாமா. உடனே அவங்க விஜய் நிறைய இதுல பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வெண்ணிலா மாமாட்ட கொடுக்குறாங்க. உடனே எதுக்கு தம்பி, அந்த பொண்ணை பாக்குறது எனக்கு ஒன்றும் பாரமான இல்லை, என் பொண்ணு மாதிரிதான் நான் பாத்துக்குவேன், எங்க அக்காவும் மாமாவும் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. இல்ல இத வச்சுக்கோங்க, இத அவங்க ஃபியூச்சருக்கு எதுக்காவது செலவுக்கு கல்யாணத்துக்கு எதுக்காவது உங்களுக்கு தேவைப்படும், அப்படி வேற எதுவும் எங்க உதவி தேவைப்படுதுனாலும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாங்க. இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பணத்தை வெண்ணிலா மாமாவும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகினி இவ்வளவு பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்னும் இல்லாம வெண்ணிலாவும் இவங்க கூட போகக்கூடாது, எப்படி அதையும் நடக்கக்கூடாது, அப்படி போனா பிறகு எப்படி நம்ம வந்து இவங்க 2 பேத்தையும் பிரிக்க முடியும், காவேரி விஜய் சேர்ந்துருவாங்களே, அது நடக்கக்கூடாது, நம்ம வெண்ணிலாவும் மாமாவும் வெளியில போகும்போது அவங்க மனசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் வெண்ணிலா அவங்க அனுப்பி வச்சுட்டு தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தாத்தா நான் இப்ப போயிட்டு சாரதா கிட்ட பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரியோட அம்மா கிட்ட. சரிப்பா பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. ஆமா தாத்தா, இப்ப வந்து அவங்க எல்லாரும் இதுக்கு என்னை காவேரியோட சேர்ந்து வாழ்றதுக்கு சரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெண்ணிலா தான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உறுத்தலா இருந்துச்சு. இப்ப வெண்ணிலாவும் நான் அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிட்டேன்ல, இனிமேலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க தடையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அவங்க ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, முன்ன விட இப்ப கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாங்க. சரிப்பா நீ போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு காவேரி கூப்பிட்டு வா அப்படி சொல்றாங்க. உடனே விஜயும் சந்தோஷத்தோட காவேரி பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. காவேரி வீட்டுக்கு போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன தம்பி என்ன மறுபடியும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. அத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து வெண்ணிலா சொந்தக்காரங்க கூட அனுப்பி வச்சிட்டேன், இப்ப காவேரி என் கூட அனுப்பி வைப்பீங்களா, அதுக்காக தான்
கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. காவேரி என்ன சொன்னா, அவ கிட்ட கேட்டீங்களா? அவ சம்மதம் தானே அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கறாங்க. அவ சம்மதம் இருக்கட்டும் அத்தை. உங்களுடைய சம்மதம் வேணும். நீங்க சம்மதிச்சாதான் காவேரியும் சந்தோஷப்படுவா, நானும் சந்தோஷப்படுவேன். உங்களோட எல்லாரோட சம்மதம் இருந்தா தான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எங்களுக்கு சம்மதம் தான். நீங்க நம்பிக்கை வர்ற மாதிரி இப்ப வெண்ணிலாவ அனுப்பி வச்சிருக்கீங்க. அதனால என் பொண்ண உங்க கூட அனுப்பி வச்சிருக்கேன். இனிமேலும் வந்து அவ மனசு கஷ்டப்படுற மாரி எதுவும் பண்ணாம அவ கூட சேர்ந்து வாழ்றது வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. கண்டிப்பா அத்தை. காவேரிய தாங்குன்னு தாங்குவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே பாட்டியும் சந்தோஷம்டா பேராண்டி, காவேரியோட வாழ்க்கை எப்படி இருக்க போதோன்னு நினைச்சோம். நல்ல வேலை சந்தோஷமா தான் காவேரி இனிமேல் இருப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் காவேரி இப்பனாச்சும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு விஜய் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்க, அது என்னன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது நான் நீங்க நீங்க அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஆஹ் மதுரையில இருந்து சென்னைக்கு வரேன் வேகமா வந்தேன் அப்படின்னு ஏதோ கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. என்ன காவேரி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. இல்லைங்க, அன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ம அவசரமா ஏதோ கேள்விப்பட்டு வந்தேன் சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஆஹ் ஆமா, அது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்பனா என்ன ஏமாத்திருக்க. அன்னைக்கே நான் எவ்வளவு சந்தோஷத்தோட வந்தேன் தெரியுமா? அப்ப நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சந்தோஷத்தோட வந்திருப்பேன். ஆனா நீ என்கிட்ட ஏமாத்திருக்க இத்தனால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். ஆமாங்க. ஆனா வெண்ணிலாவ நினைச்சுதான் உங்ககிட்ட சொல்ல ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அந்த பயம் இல்ல. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இனிமேல் நம்ம 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா அந்த வீட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆமாம். இனிமேலும் எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேற வரப்போகுது. அந்த பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடும். சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்படியெல்லாம் விட மாட்டேன் நானு. அப்பனா என்ன யார் பாத்துக்குவா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. நீ உனக்கு ஒரு குட்டி பாப்பா தான். உன்னையும் சேர்த்து தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி இந்த நல்ல செய்திய வந்து வீட்ல உள்ளவங்களுக்குலாம் சொல்லிட்டியா? அப்படின்னு கேட்கணும். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கிட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே வீட்லயும் சொல்றாங்க. ஏன்டி இத முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை எப்படி பேசுனேன். அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். இன்னொரு பக்கம் கங்காவும், ஆமா காவேரி உன்னை பேசுனதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காவேரி. என்ன இந்த வீட்ல நல்லா கவனிக்கும்போது உன்னை கவனிக்காம விட்டதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்கா. அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் சாரதா கிட்ட சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு தாத்தாவும் பாட்டியும் காவேரி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயும் தாத்தா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்ததுனாலன்னு சொல்றியாடா அப்படிங்கிறாங்க. இல்ல தாத்தா, இன்னொரு விஷயம், நீங்க 2 பேரும் கொள்ளு பாட்டி தாத்தா ஆக போறீங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு தாத்தா, ஏய் கொள்ளு பேரை வந்தவுதான் நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சீக்கிரமா எங்களை கொள்ளு பாட்டி தாத்தாவும் ஆக்குவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 பேரும் பிரிஞ்சுட்டனால நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். இது சீக்கிரமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல விஜய், ஆமா தாத்தா, இனிமேல் காவேரிய ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவ வருத்தப்படுற மாதிரி நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தாத்தாவும், ஆமா, இனிமேல அவளை வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயம் பண்ணக்கூடாது. அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும். சரிங்க தாத்தா, நான் அப்படியே பாத்துக்கிறேன் காவேரிய. நான் சரிங்க தாத்தா, காவேரிய நானு நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.